ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி டிஸ்பிளேல ப்ளே ஆகிட்டு இருக்க மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். இது ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ. இது வந்து KineMaster ஆப்பில் பண்ண முடியாது, அலைட் மோஷன் ஆப்பில் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோக்கான ரேஷியோ நான் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு புரியாமல் போகலாம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கரெக்டாக புரியும். ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போய்விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலைட் மோஷன் ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியே வந்துடுறேன் நான். வெளியே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்கன்னா இந்த ரேஷியோலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பென்சில் ஐக்கான் கொடுங்க. பென்சில் ஐக்கான் கொடுத்திங்கன்னா இங்கே நம்ம ரெசல்யூஷன்ஸை டைப் பண்ணோம். இங்கே உங்களுக்கு வந்து இப்படி மேக்னெட் சிம்பிள் இருக்கும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே இதுவாகும். ரெண்டுத்துலேயும் ஒரே வேல்யூ தான் வரும். அதனால் நீங்கள் இந்த மேக்னெட்டை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 860 இன்ட்டு இங்கே என்ன போட போகிறீங்கன்னா 1920 கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதுனா எல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 1920 வச்சுட்டு இங்கே வந்து 60 fps தான் வைக்க போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க, 60 தான் வைக்க போகிறோம். இதில் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். ஒயிட் வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ எடிட் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் பிக்சர்ஸ்னு இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. இது எப்படி பெருசாகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் வந்து தேர்ட் ஆப்ஷன் இது பண்ணுங்கள். நீங்கள் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் தள்ளினீங்கன்னா ஜூம் ஃபோட்டோ கம்மியாகும். ரைட் சைடு தள்ளினீங்கன்னா ஃபோட்டோ ஜூம் ஆகும். இப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஜூமிங்கு நீங்கள் ஃபுல்லாகவே வைங்க. நான் ஏன் ஒயிட்டில் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோ அந்த பேக்ரவுண்டு ஒயிட்டு, அதனால தான் இது பண்ணேன். கரெக்டாக தெரியும் நீங்கள் எதாச்சும் இது பண்ணியிருந்தாலும். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரிட்டன் போங்க. வெளியே வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ வெளியே வாங்க. கரெக்டாக வெளியே வந்துடுங்க. இதை பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸுக்கு தான் இருக்கும். நம்ம இது 30 செகண்ட்ஸுக்கு நான் ட்ராக் பண்ணிக்கணும். நான் ட்ராக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் 30 செகண்ட்ஸுக்கு வச்சாச்சு. நீங்கள் உங்கள் இமேஜ் இது மாதிரி ஜூம் பண்ணி வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக HD இமேஜாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் போது பெருசாக தெரியும். பெருசாக தெரியும் போது என்ன ஆகும்னா உங்கள் ஃபோட்டோ வந்து உடஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம கீ தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வரும் ஆப்ஷன்ஸு. ரிட்டன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஒரு கீ சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும், அம்புக்குறி கீழே ஏரோ மார்க் கீழே ஒரு கீ சிம்பிள் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தள்ளுங்க. பொறுமையாக இது பண்ணுங்கள். தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எண்டு வரையும் கூட இது பண்ணிக்கலாம். இது வரையும் தள்ளிட்டேன் நான். இப்போது நான் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்படியே வச்சு பண்ண போகிறேன். இப்போ 5 செகண்ட்ஸு, அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கீ சிம்பிள் ஆட் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ஓகேங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு கரெக்டாக அப்படியே ஒரே இதுவாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீ சிம்பிள் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்க்கு இப்போது ரைட்லேருந்து லெஃப்ட்டு, ஓகேங்களா. அடுத்த இது 5 செகண்ட்ஸ்க்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டு. இதே போல் 30 செகண்ட்ஸுக்கு பண்ணிக்கோங்க. நான் 30 செகண்ட்ஸுக்கு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பண்ணியாச்சு. இப்போ நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இதுவாகிறது, மூவ் ஆகிறது. இது போல் தான் நம்ம இது பண்ணிக்க போகிறோம் அலைட் மோஷன் ஆப் வச்சு. இப்போ லாஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் சாங்கை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இங்கே காட்டும், டிஸ்பிளே ஆகும். அந்த சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வீடியோ பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இது பண்ணல நான். இப்போது நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் இதை அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நான் இன்னும் ஒரு 4 வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். இது எனக்கு புது ஆப் தான். இது நான் புதுசாக தான் போட்டுருக்கேன். இந்த ஆப் பற்றி நான் ஏற்கனவே கைன்மாஸ்டர் பற்றி தான் போட்டிருந்தேன். சரி, இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் இதை போடுறேன். ஹெச்டி இமேஜை நீங்கள் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போது இதை நிறுத்திக்கிறேன், ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எப்படி வீடியோவை இது பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உடையாமல் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. வீடியோ பாண்டா கம்ப்ரஸர்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகட்டும். இப்போ ஓப்பன் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போது உங்கள் வீடியோ எல்லாமே காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் 2 ரேஷியோ வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. 600x1300, அது இல்லைனா 480x1040. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் இது பண்ணிக்கோங்க. இதுவே நல்லதாக இருக்கும். இது கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கம்ப்ரஸ் ஆகி முடித்தோடனே சேவ்னு கேட்கும். அது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் இது உள்ள போனீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்லோட் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.